அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி. அனைவரும் வருக, பயன்பெறுக. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வராகம் பேசக்கூடிய 10வது ஜோதிட கம்பெனில கரூர்ல வந்திருக்கக்கூடிய நமது ஐயா ரவிக்குமார் ஐயா வந்துட்டாங்க. அவங்க வந்து பச்சை பூத ரகசியங்கள். இந்த உலகத்துக்கு பச்சை பூதம் தான் வந்து உடம்பும் பச்சை பூதத்தால் இந்த உலகமும் பச்சை பூதம். பச்சை பூதம் மீறி எந்த உலகத்துல ஒரு பொருள் இல்லைங்க. இப்போ பச்சை பூத ரகசியங்களை பத்தி பேச இருக்கின்றார். ஐயா அவருடைய மனைவிக்கு பேச அன்பு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வராகிமிரர் ஜோதிட அறக்கட்டளை இயக்குனரும் தலைவரும் ஆகிய ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் என்னுடன் கூட பயணிக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் என் அன்பான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பஞ்சபூதம்னா என்னன்னு நமக்கு எல்லாமே தெரியும். பஞ்சபூதங்கள் எது தோஷமானது நம்மளுக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதை அந்த கருத்துக்களை மட்டும் பதிவு பண்ணிட்டு என்ன வரைய முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க அதை பத்தி விளக்கங்கள் சொல்றேன். சரிங்களா? அதாவது பஞ்சபூதங்கள்ங்கிறது 5 பூதங்களால தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்தும் பஞ்சபூதங்களால இயக்கப்படுது அப்படிங்கிறது உண்மை. அந்த பஞ்சபூதத்துல முதல் பிடிக்கிறது எது அப்படின்னு கேட்டா வாரம். சரிங்களா? வாரங்கிறது கிழமை. சரிங்களா? கிழமைநாதன் ஒருத்தர் இருக்கிறாரு, அதுதான் முதல் பூதமா வருது அப்படிங்கிற அர்த்தம் ஒன்று. 2வது திதி. 3வது வந்து என்னது? நட்சத்திரம். 4வது யோகம். 5வது கர்ணம். இதுதான் 5 பஞ்சபூதங்கள். சரிங்களா? இந்த பஞ்சாங்கத்திலேயே 5 அங்கங்களும் அதுதான், பஞ்சபூதங்களும் அதுதான். அதாவது பஞ்சபூதங்கள் இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது பஞ்சபூதங்கள். இதுல எதுல வருது? பச்சி வகையில வர்றது. பஞ்சாங்க வகையில வரக்கூடிய பஞ்சபூதங்கள் இது முன்னாடி சொன்னது. சரிங்களா? அதாவது பச்சி சாஸ்திரம்னு தெரியும்ல, அந்த பச்சி சாஸ்திரம் சொன்னது நில நீர் அடிப்படையில வர்றது அப்படிங்கிற அர்த்தம் விட்டு. இப்ப உங்களுக்கு எந்த அடிப்படையில இந்த பஞ்சபூதங்களை எது உங்களுக்கு தோஷமா இருக்கு அப்படிங்கறத இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, தெரியல, தெரியாது. தெரிஞ்சுக்குங்க, இது ஒரு அரிய வாய்ப்பு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அப்போ இப்ப இதுல என்ன சொன்னேன்? 5 பஞ்சபூதங்களை சொன்னேன். இப்ப வாரம் எது தோஷம்? வாரம் யாருக்கு தோஷமானது? திதி ஒருத்தருக்கு தோஷமா இருக்கும். அடுத்தது நட்சத்திரம் ஒருத்தருக்கு தோஷமா இருக்கும். யோகம் ஒருத்தருக்கு தோஷமா இருக்கும். கர்ணம் ஒருத்தருக்கு தோஷமா இருக்கும். சரிங்களா? வாரம் தோஷமா இருந்தா ஆயுள் கம்மி. சரிங்களா? திதி தோஷமா இருந்தா பணத்துக்காக அலைவான். பணம்னு அலைஞ்சு பணத்தை சேமிச்சுக்கவே முடியாது திதி தோஷமா இருந்தா. நட்சத்திர தோஷமா இருந்தா கர்ம வினை கழிக்க முடியாம அலைவான். கர்ம வினைதான் தோஷமா இருக்கும். யோக தோஷமா இருந்தா ஒரு நோய் வந்துருச்சுன்னா அது தொடர்ந்து அவன் உடம்புல நோய் இருந்துகிட்டே இருக்கும். அது நோய் தோஷமானது. இப்ப நீங்க என்ன தோஷம்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் சொன்னதை மட்டும் டைட்டில் மட்டும் மனசுல பதிவு பண்ணிக்கங்க. அதே மாதிரி கர்ண தோஷமா இருந்தா ஒரு தொழிலை உற்பத்தி பண்ணி ஜெயிக்கவே முடியாது, கர்ண தோஷம் ஆயிடுச்சுன்னா. சரி சார், இப்ப நீங்க ஒவ்வொன்றுக்கும் தோஷத்தை சொல்லிட்டீங்க. நான் என்ன தோஷம் இருக்குன்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா கேள்வி எங்க? அப்போ நாம என்ன தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஈஸியா நான் சொல்றேன். இது இங்கதான் பஞ்சபூதம் பயன்படுது. பஞ்சபூதத்துல அதாவது என்னென்ன பச்சி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. வல்லூர் இருக்காரு, அப்புறம் என்ன இருக்கு? ஆந்தை இருக்கு, காகம் இருக்கு, கோழி இருக்கு, மயில் இருக்கு. இதான் வரிசை. சரி, கோழி, மயில், இதான் வரிசை. இப்போ இதுக்கு இதெல்லாம் இந்த இதுக்கு நட்சத்திரம் இருக்கும்ல இங்க. அப்ப அந்த நட்சத்திரத்தை வச்சுதான் நம்ம தோஷத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இது பச்சியுடைய வகைகள். நல்ல வச்சு புரிச்சுங்க. அதுக்கு நட்சத்திரம் வரும் இல்லைங்க, அந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பாக்குறப்போ அஸ்வினியில இருந்து மிருகசீட வரைக்கும் என்ன பச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா வல்லூர் பச்சி. அதுதான் வார தோஷம். என்ன தோஷங்க? வார தோஷம் அப்படின்னு அர்த்தம் உண்டு. சரிங்களா? திருவாதிரையில இருந்து பூர வரைக்கும் எத்தனை நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்துல யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு திதி தோஷம். ஒவ்வொன்றும் என்ன விளக்கம் முன்னாடி சொல்லிட்டேன். இப்ப அத விளக்கத்தை மட்டும் சொல்றேன். எந்த தோஷத்துல நீங்க பிறந்திருக்கீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா? நீங்க என்ன தோஷத்துல பிறந்திருக்கீங்க இப்ப கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா சார்? முடியும்ல?
நீங்க என்ன நட்சத்திரம் இங்க உட்கார்ந்தா பாத்துக்கங்க, அவ்வளவுதான். அப்போ திருவாதிரையிலிருந்து போற வரைக்கும் பிறந்தா திதி தோஷம். உத்தரத்துல இருந்து விசாக வரைக்கும் பிறந்தாங்கன்னா நட்சத்திர தோஷம். அடுத்தது அனுசத்துல இருந்து உத்திராட வரைக்கும் யோக தோஷம். திருவோணத்திலிருந்து ரேவதி வரைக்கும் என்ன தோஷம்? கர்ண தோஷம். சரிங்களா? இப்ப இதெல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு. இதுலயே தேய்பிறை வளர்பிறைன்னு இருக்கு. என்ன இருக்கு? தேய்பிறை வளர்பிறைன்னு இருக்கு. இப்ப பச்சி வந்து சொன்னோம்லங்க, இப்ப இதெல்லாம் வளர்பிறை பச்சிக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அப்ப பச்சியில பாத்தீங்கன்னா அப்ப அசுவனில இருந்து மிருகசீர வரைக்கும் என்ன பச்சி வரும்? வல்லூர். சரிங்களா? அவங்களுக்கு படுபச்சி நாள்னு 2 இருக்கும். என்ன நாள் இருக்கும்? படுபச்சி நாள் அப்படின்னு இருக்கும். வியாழன் சனிக்கிழமை, வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் படுபச்சி நாள்கள். அந்த 2 நாள்ல விசேஷங்களோ முக்கிய நிகழ்வுகளோ செய்ய, இந்த நட்சத்திரத்துல இந்த நட்சத்திரம் பிறந்திருந்தவங்க மட்டும் புரிஞ்சுங்க, எதுவும் செய்யாம இருந்தால் ரொம்ப சிறப்பு. முக்கியமா செஞ்சாங்க கட்டாயம் வந்தால் அரசு பச்சி ஊன் பச்சி அப்படின்னு இருக்கும். அதுல மட்டும் செஞ்சா அரசு வேலை ஊன் வேலை, அந்த 2 வேலையில மட்டும் செஞ்சுக்கிட்டா சிறப்பு அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. நடவேலை செய்யக்கூடாது சார். சரிங்களா? அப்ப நடவேலைங்கிறது அதாவது பாதி பர்சன்ட் நல்லது, பாதி பர்சன்ட் கெட்டது, அதுல வேண்டாம். சரிங்களா? அப்புறம் தூங்குறது அது வேண்டாம், அப்புறம் செத்து போறது வேண்டாம். சரிங்களா? 3 வேண்டாம், 2 வேலையில மட்டும் பண்ணிக்கங்க. அது எந்த எல்லாத்துக்குமே பொதுவா 2 வேலை மட்டும் பண்ணுங்க. அன்னைக்கு பண்ணும் போது அரசு வேலையில் மட்டும் இருந்தா பண்ணுங்க. என்னைக்கு இந்த படுபச்சி நாள் சொல்றேன் பாத்தீங்களா, அன்னைக்கு மட்டும் அரசு வேலையை மட்டும் பயன்படுத்துங்க, மீதி எதுவும் பயன்படுத்தாதீங்க, வேஸ்ட். அது அரசு வேலையே வேஸ்ட் தான். சரிங்களா? ஏன்னா உங்க 2 நாள் தான் வாரத்துல 7 நாள்ல 2 நாள் உங்களுக்கு என்னது? குருட்டு நாள். நல்லா வச்சு புரிஞ்சுங்க. அப்ப வியாழக்கிழமைய வல்லூர் பச்சியில பிறந்திருக்கு. இந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வரை இருக்கிறவங்க வல்லூர் பச்சி தான், அது வளர்மறையில. நல்லா வச்சு புரிஞ்சுங்க. அப்படி பிறந்திருந்தால் அவங்க 2 நாள் குருட்டு நாள் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அது வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. அந்த நாள்ல எந்த சுபகாரியம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். ரைட்டு. அவங்க என்ன தோஷத்துல வராங்க? வார தோஷத்துல வராங்க. அவங்களுக்கு ஆயுள் தான் தோஷமா இருக்கும். என்னங்க? ஆயுள். இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க எடுத்து பாருங்க, 90% அதிகப்படியான ஆயுளோட வாழ்றதுக்கு தகுதி இல்லாம இருப்பாங்க. நிலவச்சு. அப்போ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எப்பவுமே சாப்பாட்டுல கூட சேர்க்கும் போது, ஏதாவது சாப்பிடும் போதோ இல்ல அந்த கிழமை வரும்போதோ, அவங்க பிறந்த கிழமை இருக்கும் இல்லைங்க, அந்த பிறந்த கிழமை இன்னைக்கோ மஞ்சள் கலந்து சாப்பாடு சாப்பிடணும். என்ன கலந்து? இது பரிகாரம். இது பரிகாரம். இப்ப சொல்றது பரிகாரம். மஞ்சள் கலந்து உணவை சாப்பிட்டா அது கொஞ்சோண்டு மஞ்சள் கலந்தா போதும். அந்த கிழமை நாள் மட்டும், நீ என்ன கிழமை பிறந்திருக்கிறியோ அந்த கிழமை நாள் சாப்பிடும் போது அந்த மஞ்சள் கலந்து சாப்பிட்டீங்கன்னா ஆயுள் தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த நாள்ல எப்ப காவல கேட்கமோ, எப்ப விதி வேலை செய்யுங்க, எப்ப கேட்ப நீங்க சந்திராசம்னு என்னைக்கோ தெரியாம இருந்துச்சுன்னா நீ வாட்டில பயணம் பண்ணுவேன், எல்லா வேலையும் போய் பண்ணிட்டு வந்துருவேன், அழகா சக்சஸ் பண்ணிட்டு வந்துருவேன். ஆனா தெரிஞ்சு போய் பாருங்க, கண்டிப்பா ஒரு பிரேக் வண்டி ஆகும். தெரிஞ்சப்பதான் அந்த குழப்பத்தையும் அங்க இண்டிகேட் பண்ணும். புரிஞ்சுக்கங்க. அப்ப மனசு என்ன சொல்லுதோ அங்க அந்த இடத்துல அப்பதான் காட்டப்படும் அப்படிங்கிற அர்த்தம் விட்டுங்க. அதே மாதிரிதான் இன்னுமே. சரிங்களா? அப்ப இந்த 2 நாள் அந்த விஷயத்தை இது பண்ணும் போது நீங்க பார்த்து பண்ணுங்க. அந்த அன்னைக்கு வந்து பரிகாரம் எதை எடுத்துக்கணுங்க? மஞ்சளை சேர்த்துக்கு இது பண்ணுங்க. 2வது. அடுத்தது மிருகசீடம் வரைக்கும் இது. சரிங்களா? அடுத்தது என்ன பச்சி வருது அப்படின்னா ஆந்த பச்சி. திருவாதிரையில இருந்து பூர வரைக்கும். ஆந்த பச்சி எதுக்கு வரைக்கும்? திருவாதிரையில இருந்து பூர வரைக்கும். சரிங்களா? அப்ப இது வந்து என்ன தோஷத்துல பண்ணது? இதை என் பாயிண்ட் இதுதான். எனக்கு பச்சி சொல்லுங்கிறக்கா நான் சொல்ல, புரிஞ்சுக்க. உங்களுக்கு விவரம் தெரியுங்கிறக்கா கூடுதலா சொல்றேன். சரிங்களா? 1. அப்போ திருவாதிரையில இருந்து எது வரைக்கும் வருதுங்க? பூர வரைக்கும் பாருங்க. இந்த நட்சத்திரம் இடைப்பட்டல யார் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு என்ன தோஷங்க? திதி தோஷம். யாரா இங்க பிறந்திருந்தீங்கன்னா எடுத்து பாருங்க, கம்பல்சரி பணத்துக்காக அலையுங்க. பணத்தை கையில நிக்கவே நிக்காது. நல்லா வச்சு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சூப்பரா கரெக்டா இருக்குங்களா? சந்தோஷம். சரிங்களா? அப்ப அந்த விஷயத்தை அது கொடுத்தோம். திதி யாருங்க? திதிக்கு அதிபதி யாருங்க? ஏன் பணம் தெரியணும்லங்க. திதிக்கு அதிபதி யாருங்க? சுக்கிரன். சுக்கிரன்னா பணம் தானே. அதே இது தோசையில் இருக்கிறவங்க சுகர் கம்ப்ளைண்ட் வரும். புரிஞ்சுக்கங்க. சுக்கரனா சுகர். எப்படிங்க? சுக்கரனா சுகர், அது நீர் ராசி. நல்ல பஸ்ட் புரிஞ்சுக்க. சுகர் கம்ப்ளைண்ட் கம்பல்சரி வரும். புரிஞ்சுக்கங்க.
இந்த திதிக்குள்ள இருந்தாங்கன்னா, இந்த நட்சத்திரத்துக்குள்ள இருந்தாங்கன்னா திதி தோஷம் ஆகுது. திதிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் பணத்தை குறிக்கும், சுக்கிரன் விந்தை குறிக்கும், சுக்கிரன் நீரை குறிக்கும், சுக்கிரன் சுகரை குறிக்கும். சரிங்களா? சுக்கிரன் மனைவியை குறிக்கும், மனைவி பிரச்சனையும் கொடுக்கும். நல்ல பேச்ச புரிச்சுக்கு இந்த இதை அந்த விஷயத்த கொடுக்கும் அப்படிங்க அர்த்தம் விட்டுங்க. இதெல்லாம் நிறைய பேச போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஒண்ணு. அடுத்தது என்ன தோஷம்? இதுக்கு வந்து என்ன பச்சின்னு சொன்னீங்க? ஆந்த பச்சி. சரிங்களா? ஆந்தைக்கு எந்த நாள் வந்து உங்களுக்கு படுபச்சி நாள்? ஆந்தைக்கு எந்த நாள் படுபச்சி நாள் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? அப்ப திங்கக்கிழமை தான் அதுக்கு சாரி தெரியல பஞ்சாங்கத்தை செவ்வாவா இருக்கும். இந்த பாத்து இல்ல சார், அது டக்குன்னு இப்பதானே பார்த்தேன். சரிங்க. ஆந்தைக்கு வந்து என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். ஆமாங்க, ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் வந்து நான் இங்க வர்றதுக்கான சூழ்நிலை எடுக்காத காரணம் நான் ஆந்த பச்சி. நான் அதனாலே சாப்பிட்டேன்னா இல்ல சார் பரவாயில்ல பேசுங்க அப்படி. நான் வந்தது மீட்டிங்கா அறிவிக்கிறதுக்காக வந்தேன். நான் ஒரு கருத்தரங்கு நடத்த ஆரம்பிக்கலான்னு ஆல்ரெடி ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி சேனல்னு சொல்லி ஓபன் பண்ணி போயிட்டு இருக்கு ரயில்ல. அத கருத்தரங்கமா பண்ணாதான் அந்த இதை கண்டி பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக கருத்தரங்கு நடக்கிறதுக்காக தான் சாருக்கு அழைப்பு கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். நான் அவர்கிட்ட தெரியப்படுத்தல, அவரும் என்கிட்ட சொல்ல கிடையாது, நானும் அவருக்கு தெரியப்படுத்தல. நான் எப்பவுமே கரும்புத்துறைக்கு வருவேன். அதுலயே அங்கிருந்து வண்டியில 2 வீலர்ல வந்திருக்கேன். சரிங்களா? அதாவது அன்னைக்கு போன மீட்டிங்ல சொல்லிட்டேன், அவர் மேல எனக்கு ஏதோ ஒரு பற்றுதல் வந்துருச்சு. அது என் சேனலை அவருக்கே தெரியாம எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்தவர் அவர் தான். என் சேனல் ஆரம்பிச்சு கொடுத்தவர் அவர் தான். சரிங்களா? ஆனா அவருக்கு தெரியாது யார் நாடு அங்க எங்க ஆரம்பிச்சோம் என்னன்னு தெரியாது. செலவு செய்யுதான் உண்மை. உண்மையில இல்ல சார். சரிங்களா? இது அந்த விஷயத்துல அதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் சொன்னாரு, சார் என்ன சார் சேனல் ரொம்ப பிளாக்கரா பண்றீங்க, ரொம்ப இதா பண்றீங்க, எப்படி சார் பண்றீங்க? சார் நீங்க தான் சார் அரைச்சு கொடுத்தீங்க அப்படின்னு. நான் அந்த தடவை வந்தீங்க. அப்ப பிரபஞ்சம் எப்படி அணைக்குது பாருங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி விஷயம். சரிங்களா? இப்ப நம்ம என்ன சொன்னா, ஆந்தை பச்சி எதுக்கு வருது? திருவாதிரை இருந்து பூர வரைக்கும் உள்ள நட்சத்திரங்களுக்கு ஆந்த பச்சி தான் வரும். அவங்க எந்த நாளும் ஒதுக்கப்பட வேண்டுங்க? வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒதுக்கப்பட வேண்டும். வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒதுக்கி பாருங்க. ஒருவேளை முன்னாடி செஞ்சிருப்பீங்க, கண்டிப்பா பெரியரா இருக்கு, எடுத்து பாருங்க. சரிங்களா? அந்த 2 நாள் அதனாலேயே இப்ப நான் அதாவது கருத்தருக்கு வச்சிருக்க தேதி திங்கக்கிழமை, அதுக்காகவே வச்சேன். ஆனா இப்ப வந்து பாக்குறப்ப அவரு சார் சொல்றாரு, எனக்கு 10ஆம் மீட்டிங் இருக்குது அப்படின்னாரு. யாரு? விஜய் ஐயா. சார் நான் திங்கக்கிழமை சார் வச்சிருக்கேன், 20ஆம் தேதி தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஓ அப்படின்னா வந்துடுறேன் அப்படின்ட்டாரு. சரிங்களா? அப்ப பிரபஞ்சம் பாருங்க எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு. ஏன்னா அவரு ஆரம்பத்துல இருந்து எப்போ வச்சா நீ உனக்கு கூப்பிடுங்க சார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா நான் வந்து அவர்கிட்ட முதல் வாரம் இங்கதான் தெரியப்படுத்தினேன். அவருக்கே தெரியாது, எந்த தேதி வைக்கவே தெரியாது. நல்லா வச்சு புரிஞ்சு. ஏன்னா நம்மளுக்கு ஆரம்பிச்சு கொடுத்தாரு, அவர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு அவர் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு மேல தேதி ஆலோசனை பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவோட தான் இங்க வந்தேன். சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆரம்பிச்ச வாரம் அவங்களை மதிச்சுட்டு அடுத்த வேலை பண்ணோம்னா சரியா இருக்கும். சரிங்களா? அந்த விஷயத்துக்காக நான் பண்ணேங்க. ஒண்ணு. அப்போ இந்த பச்சி வந்து 2 நாள் என்ன செய்யுதுங்க? ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த நட்சத்திரத்துக்குள்ள பிறந்தவங்க, இந்த பச்சியில பிறந்தவங்க அந்த 2 நாளை ஒதுக்கி விசேஷம் செய்யுங்க, உங்க குடும்பம் சிறப்பா இருக்கும். ஒண்ணு. அடுத்தது இது திதி தோஷம் சொன்னேன். அது எதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொன்னேன்? பணத்துக்காக. சரிங்களா? ஒண்ணு. அதே மாதிரி அடுத்தது உத்தர நட்சத்திரத்திலிருந்து விசாக நட்சத்திரம் வரைக்கும், உத்தர நட்சத்திரம் இருந்து விசாக நட்சத்திரம் வரைக்கும் அது என்ன தோஷம்? நட்சத்திர தோஷம். இது எதை சொல்லுங்க? கர்ம வினையை சொல்லும். நட்சத்திரமே உன் கர்ம வினை கொண்டு வந்து சொல்ற பகை நட்சத்திரத்துக்கு தான் உண்டு. இப்ப நட்சத்திரத்திலே டிஎன்ஏ சொல்றீங்களா இல்லையா? சொல்றீங்களா இல்லையா? ஆனா அந்த டிஎன்ஏவே ஒரு விஷயத்தை நான் கொடுக்குறேன் உங்கள்கிட்ட, ஒரு சின்ன குழு மட்டும் கொடுத்துட்டு போறேன். அந்த டிஎன்ஏ நீங்க பண்ணும்போது அந்த டிஎன்ஏ அமைச்ச விதை எதுல இருந்து வந்திருக்கீங்க? கர்ம வினையில இருந்தா வந்துச்சு. எப்படி கர்ம வினையில இருந்து வந்துச்சு, எந்த வகையில வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் கொடுக்குறேன். அதாவது வார நாட்கள் இருக்குல்ல, வார நாட்கள் என்னங்க? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி வந்துருச்சா? அடுத்தது அதாவது வாரத்துல 7 நாள் தான் இருக்குது. இந்த ஒரு நாள் கூடுதலா வச்சுக்கோங்க, ராகுன்னு வச்சுக்கோங்க.
சரிங்க. இப்போ நட்சத்திரம் 27 நட்சத்திரம் இருக்குங்க. அந்த 27 நட்சத்திரத்துக்கு முன்னாடி இந்த கிழமையை அப்ளை பண்ணுங்க. அப்படியே இந்த கிழமையை அப்ளை பண்ணுங்க. அப்படியே திரும்ப அதாவது பூச நட்சத்திரம் வரைக்கும் ராகு வருங்க. பூசம் 8வது நட்சத்திரம் தான் பூசம். அப்ப அது வரைக்கும் அப்ளை பண்ண என்ன வருங்க? ராகு வரும். அப்ப ஞாயிறுக்கு சூரியன், திங்களுக்கு சந்திரன், சரிங்களா, செவ்வாய்க்கு செவ்வாய், புதனுக்கு புதன், வியாழனுக்கு குரு, சரிங்களா. இப்படியே போட்டு அப்ளை பண்ணி வந்தீங்கன்னா 8வது நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அங்க ராகு நிக்கும். அதுக்கு மேல என்ன மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க, சூரியனுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும். அப்ப சூரியனுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்ப எங்க இருந்தா ஆயிலி சூரியன் வருமா? சரிங்களா. அப்ப ஆயிலி சூரியன் வந்தா அப்ப அடுத்தது அந்த ராகு நட்சத்திரம் எங்க வருங்க? விசாக நட்சத்திரம் வருமா? என்ன நட்சத்திரம்? விசாக நட்சத்திரத்துல என்ன செய்யும்? ராகு பகவான் வருவார். நல்லா வச்சு புரிச்சுக்க. அப்போ அடுத்தது என்ன செய்யும்? நீங்க அதே மாதிரி சூரியன் இருந்து ஆரம்பிங்க. அப்ப சூரியன் விசாகம் அனுசம் என்ன வருதுங்க? சூரியனா அனுச நட்சத்திரம் சூரியன்ல ஸ்டார்ட் ஆகுமா? அடுத்தது ராகு எங்க போய் முடியும்னு பாருங்க. சதயத்துல முடியும். சரிங்களா, ரைட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் எழுதிக்கும். அவ்வளவுதான். இதுதான் டிஎன்ஏன்னு சொல்லி பரிமாற்றம் பண்ணி யூடியூப்ல போயிட்டு இருக்குது. இதான் கர்ம வினை. இப்ப பாருங்க, நம்ம ஈஸியா எடுக்கலாம் டிஎன்ஏ. எதுல இருந்து? இப்ப பாருங்க, ஆயில்யம் என்னங்க? ஆயில்யம் அங்க ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்தை பூரா என்ன சாபம் பண்றதுங்க? இங்க எல்லாம் யார் உட்கார்ந்து இருப்பா? சூரியன் உட்கார்ந்து இருப்பார். அப்ப சூரியன் சாபப்பட்ட நட்சத்திரம். சரிங்களா. அப்ப நீங்க இதுக்கு மட்டும் இல்லைங்க, திதிக்கு இதே மாதிரி எழுதி பாருங்க, சூப்பரா வேலை செய்யும். கரணத்துக்கு அதே மாதிரி எழுதி பாருங்க, அவ சூப்பரா வேலை செய்யும். அதே மாதிரி யோகத்துக்கு எழுதி பாருங்க, சூப்பரா வேலை செய்யும். அதே மாதிரி இதுக்கும் எழுதி பாருங்க, நட்சத்திரத்துக்கு எழுதி பாருங்க, சூப்பரா வேலை செய்யும். புரிஞ்சுங்க. இது விளக்கத்தை என் மீட்டிங் கொடுக்குறேன், அதுல பாத்துக்கலாம். இப்ப இதுல வந்து இந்த விஷயத்த நான் சொல்றேன். சரிங்களா. என்ன விஷயம் சொல்லுவாங்க? அதாவது நட்சத்திர தோஷம் கர்ம வினை சொன்னவா? கர்ம வினைனா என்னங்க? எந்த வகையை கர்ம வினை நீ எடுப்பீங்க? அதாவது முன் ஜென்மத்தில் எந்த விதி பயனோட நீ குறையோட பிறந்திருக்கிறியோ அந்த குறையத்தை இப்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். அதுதான் கர்ம வினை. கர்ம வினை, வினைனா செயல், கர்மம்னா வேலை. நல்லா வச்சு புரிஞ்சுங்க. அப்ப என்ன வேலை மிச்சம் விதி இருக்குதோ அந்த விதி குறையத்தை பூர்த்தி பண்ணதான் இந்த கர்மத்துல பிறந்திருப்போம். நல்லா வச்சு புரிஞ்சுங்க. அந்த கர்மாவை சொல்றதுதான் அந்த நட்சத்திர தோஷம் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. அப்ப அந்த கர்ம வினை செயல்பாட்டுக்காக நம்ம அலைவோம் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. சரிங்களா. ஒண்ணு. அடுத்தது இதுக்கு என்ன பச்சி வருதுங்க? என்ன ஆந்தைக்கு எடுத்து என்ன பச்சி? காகம். சரிங்களா. அப்போ காகம் பச்சி அப்படின்னா காகத்துக்கு என்ன கிழமை அப்படி தோஷம் அப்படின்னா திங்கக்கிழமை. அது மட்டும் தான், திங்கக்கிழமை தான் தோஷமான நாள் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. அப்ப காக பச்சியில இந்த நட்சத்திரத்துக்குள்ள பிறந்தவங்க என்ன செய்யணுங்க? காக்காய்க்கு தானம் பண்றது அது பரிகாரம். நல்லா வச்சு புரிச்சுக்க. ரொம்ப சிறப்பு. திங்கக்கிழமை ஒதுக்கும் நாளா வச்சுக்கணும். நல்லா வச்சு புரிச்சுக்க. அந்த நாள்ல எந்த விசேஷமும் செய்யக்கூடாது அப்படிங்க அர்த்தம் உண்டு. சரிங்களா. அடுத்தது யோகம். சரிங்களா. அப்போ யோகம்ங்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுசத்துல இருந்து எது வரைக்கும்? உத்திராடம் வரைக்கும். அனுசத்துல இருந்து உத்திராடம் வரைக்கும். அது வந்து என்னதுங்க? என்ன தோஷமானது? யோக தோஷமானது. இந்த நட்சத்திரத்துல யாரா பிறந்தாங்கன்னா வியாதி ஏதாவது வந்துருச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்க விட்டு போகாது. அந்த வியாதியோட கான்செப்டோடவே வளருவாங்க அப்படிங்க அர்த்தம் உண்டு. ஏதோ ஒரு வியாதி கண்டிப்பா தொத்திக்கும். அதுக்கான ட்ரீட்மெண்டோடவோ அதுக்கான செயல்பாடுகளோடவோ அதுக்கான உழைச்சலோடவோ இருப்பாங்க. சரிங்களா. ஒரு குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத ஒரு யோகம் இல்லாம இருப்பாங்க. அப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, வெந்தயம் இருக்கு இல்லைங்க, அந்த வெந்தயத்தை, ஏன்னா 8ஆம் இடம் அது நல்லா வச்சு புரிஞ்சுங்க. அனுசம் ஆரம்பிக்கிறது 8ஆம் இடங்கிறது ஹீட், அது ஹீட். வெந்தயத்தை நீங்க ஊற போட்டு காலை தண்ணி குடிச்சு வாங்க, உங்க வியாதி எதுவா இருந்தாலும் அதாவது நிவர்த்தி ஆகிறதுக்கு முழு வாய்ப்பு உண்டு. புரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப அருமையான பரிகாரம். சார் நான் இதுக்கு சொன்னீங்க, இதுக்கு நட்சத்திரத்துக்கு சொல்லியே அப்படின்னு கேட்டா அதுக்கு சீரகத்தை பயன்படுத்துங்க. திதிக்கு என்ன அப்படின்னா பெருங்காயத்தை பயன்படுத்துங்க. சாப்பாட்டுல பெருங்காயத்தூள் போட்டு சாப்பிடுங்க. எது? திதி தோஷம் போறதுக்கு. நட்சத்திர தோஷம் போறதுக்கு என்னங்க? சீரகம். யோக தோஷம் போறதுக்கு வெந்தயம். சரிங்களா. அதை எப்படி நீ பொடியா பண்ணி சாப்பாடு போட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்ல ஊற வச்சு தண்ணி குடிச்சாலும் சரி, எப்படி பயன்படுத்திக்கிறியோ அதுதான் தோஷத்தை போக்குறதுக்கு முழு டானிக். புரிஞ்சு. அடுத்தது கர்ண தோஷம். இப்ப இதுல என்ன பச்சி வருதுங்க? இது காக சொன்னோம். அதுக்கப்புறம் என்னதுங்க? கோழி. கோழி தான் பச்சி இதுக்கு. சரிங்களா. யோகத்துக்கு என்னது? கோழி தான் பச்சியா வருது. கோழிக்கு என்ன? செவ்வாய்க்கிழமை நாள் தான்
என்னதுங்க, படுபட்சி நாள், ஒதுக்கப்படுற நாள். சரிங்களா? அந்த நாளை ஒதுக்கி வேலையை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு சிறப்பா இருக்கும். சரிங்களா? அடுத்தது கர்ணம். கர்ணம் ஒரு காரியம் செய்றீங்கன்னா அந்த காரியம் செட்டே ஆகாது. எந்த நட்சத்திரத்துல இருந்து பிறந்தவங்க யாராச்சும் இங்க இருக்கிறவங்க செட் ஆகி நான் அற்புதமா இருக்கிறேன் அப்படின்னா கம்பல்சரி தெரியப்படுத்துங்க. அதை சர்ச்சைகள் எடுத்துக்கலாம். நல்ல வச்சு புரிச்சுக்க. அப்ப தேய்பிற வளர்ப்புல பார்க்கலாம். நல்ல வச்சு புரிஞ்சு. இப்ப நான் வளர்ப்புறையை மட்டும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படியே மாறுபடும். சரிங்களா? அப்ப இது ஒருவேளை இப்படி இல்லைன்னா நீங்க தேவைப்படியா இருக்கான்னு பாருங்க. அடுத்த சான்ஸ் அதை பயன்படுத்தி பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு கொடுக்க டைம் கொஞ்சம் தான். இதுலதான் இதை தேவைப்படுத்தலாம். ஒன்னும் விஷயம் இல்ல. அப்போ கர்ணன்ங்கிறது இது திருவோணத்திலிருந்து எது வரைக்குங்க, ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் பிறந்தவங்க, கர்ணதோஷம் உள்ளவங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க தொழில் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கலாம்னு நினைப்பாங்க, ஆரம்பிக்கவே முடியாது. சரியா? புறான்னு ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. நல்லா வச்சு புரிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது கொடுக்கும். அப்படிங்க அர்த்தம் விட்டுங்க. ஆரம்பிச்சாலும் அதை சக்சஸ் பண்ணி காட்ட முடியாது. கௌரவத்துக்காக ஒரு விஷயத்தை செஞ்சுருவாரு தவிர அது வெற்றி பெறதுக்கான அமைப்பு கம்மியா இருக்கும். அப்ப அது சரி பண்ணோம்னா என்ன செய்யணும், மிளகு சாப்பிடணும். நல்லா ஃபர்ஸ்ட் புரிச்சுக்கணும். மிளகு பொடி தூள் பண்ணிட்டு அதை போட்டு சாப்பிடுங்க. நிச்சயமா உங்க காரியங்கள் வெற்றி ஆகிறதுக்கு முழு பங்கு ஒத்துழைக்கும். அப்படிங்க அர்த்தம் விட்டுங்க. காரியம் எந்த வகையிலும் தடையில்லாம இருக்கணும்னா மிளகு சாப்பிடுங்க. காரியம் சித்தியா ஆறுங்க. கர்ணகாரன் தான் காரிய சித்தியே. சரிங்களா? அதாவது ஒரு மனுஷனுக்கு ஆயிலையும் தொழிலையும் நிர்ணயம் பண்ற பவர் யாருக்கு உண்டு? கர்ணத்துக்கு உண்டு. நம்ம வாழ்ற வாழ்க்கைய அங்கீகாரம் பண்ணி கொடுக்குற பவர் எதுக்கு உண்டு? யோகத்துக்கு உண்டு. நட்சத்திரங்கிறது எதுக்கு உண்டுங்க? கர்ம வினையை சொல்றது நட்சத்திரத்துக்கு உண்டு. திதி சொல்றது எதுங்க? திதியை பிடிச்சா விதியை வெல்லான்னு சொல்றான். திதியை பிடிச்சா விதியை வெல்லான்னு சொல்றான். சரிங்களா? அப்ப திதிக்கு என்ன பரிகாரம் சொல்றோம் அதை பண்ணீங்கன்னா அந்த விதியை வெல்லலாம் அப்படிங்க அர்த்தம் உண்டுங்க. எல்லாம் இந்த 5 பஞ்சபூதங்களே அடங்கியிருக்குங்க. இந்த 5 பஞ்சபூதங்களை நீங்க செவனா செயல்படுத்தி பாருங்க. கண்டிப்பாலுமே என்ன வகையில் நீங்க தோத்துருக்கீங்களோ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு சொல்றேன், இந்த நாள்ல இருந்து உங்களுடைய வாரம் என்ன அப்படி எழுதுங்க ஒரு பேப்பர்ல. உங்களுடைய திதி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, இதுவே நிறைய தெரிஞ்சுக்கிறதே இல்லை, பயன்படுத்ததே கிடையாது. ஏதோ போய் அதாவது மத்தவங்களுடைய திதியும் நட்சத்திரத்தையும் தெரிஞ்சு காசு சம்பாதிச்சு ஒரே நல்ல முன்னேற மாதிரி தன்னுடைய திதியை தெரிஞ்சுக்காம போயிருக்கீங்க. நில வச்சு புரிஞ்சுங்க. உங்களுடைய வாரம் என்ன கிழமை, என்ன திதியில பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, என்ன யோகத்துல பிறந்திருக்கீங்க, என்ன கரணத்துல பிறந்திருக்கீங்கன்னு எழுதுங்க. எழுதிட்டு எந்தெந்த கிழமை எந்த தோசை வருதோ அதுக்கு தகுந்த வழிபாடு நான் சொல்றதை எடுத்துக்கோங்க. அட்டகாசமா நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன், அதாவது நீங்க என்ன திதியில பிறந்திருக்கீங்களோ அந்த திதி இப்போ என்ன செய்றீங்க, கோயில்ல போய் ஒரு தர்ப்பணம் ஏதோ ஒரு விஷயத்தை கொடுங்க, அல்லது பிறந்தநாள் கொண்டாடுங்க. உங்க பிறந்தநாள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு திதி என்னைக்கு கொண்டாடி 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. திதி அற்புதமான ராசி. நல்ல பட்ச புரிச்சுக்கு. திதிங்கிறது என்னங்க, முன்னோருடைய விதை தான் திதி. முன்னோருடைய விதைதாங்க திதி. அவன் திதினா விந்துங்க. விந்துல இருந்துதான் நாம பிறந்தோம். அந்த விந்துங்கிறது யாருங்க, முன்னோர் விதியை சொல்றதா விந்து. நல்ல பட்ச புரிச்சுக்கு. அப்போ அந்த விதியை நீங்க திதியை கரெக்டா கையில பிடிச்சீங்கன்னா விதி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அது யாருக்குமே தெரியறது இல்ல. நல்ல வச்சு புரிச்சுக்கு. ஏன் அவங்க அந்த இடத்துல அப்படி வச்சிருக்காங்கன்னா அற்புதம். அதுக்கு தான் திதி கொடுக்கணும், திதி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்படியே மறந்து போயிருது. நிறைய பேருக்கு யாருக்கு குலதெய்வமே தெரியாம இருக்காங்க. குலதெய்வமே தெரியாத தப்பு இல்ல, ஆனா திதியா தெரிஞ்சுக்கணும்ல, அதுதான் குலதெய்வம். என்னங்க சார், நீங்க ஒரு மாசத்துல பிறந்திருப்பீங்களா சார்? நீங்க உங்களுடைய திதி என்னன்னு பிறந்த திதி தெரியுமில்ல? அன்னைக்கு நீங்க உங்க பிறந்த திதி தெரியுமில்ல சார் உங்களுக்கு? அந்த மாசத்துல எவனோ கண்டுபிடிச்ச இங்கிலீஷ் தேதியில கொண்டாடுற, சரியா? ஓன் திதியோ ஓ விதியோ உங்க முன்னோர்கள் உருவாக்கி வச்ச விதியை பிறந்திருக்கிற அந்த விதியை கொண்டாடுறது இல்லையே. நீ கொண்டாடி பாருங்க, அற்புதமா இருக்குன்னு நான் சொல்றேன். நிறைய விஷயம் மறைஞ்சு போச்சு சார். சரிங்களா? அப்படி பண்ணி பாருங்க. உங்களுடைய விதி பயணம். நீங்க எவ்வளவோ ஓடுறீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது கத்துக்கிட்டு எதாவது சம்பாரிச்சு எப்படியோ ரயில் ராக்கெட்ல போலான்னு வந்துருக்கீங்க. அதெல்லாம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் உங்க விதியை சரி பண்றீங்க. அப்படிதானே நினைச்சோம். அப்ப அதை நம்ம சரி பண்ணாதானே அடுத்ததுக்கு போக முடியும். நான் மக்களுக்கும் சொல்றதாதான், உங்களுக்கு சொல்றதாதான். சரியா? என்ன விஷயம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய வார்த்தை பாருங்க. நீங்க என்ன கிழமையில பிறந்தீங்க அதுக்கே ஒரு ஜோடி சொல்லலாம் சார். இன்னைக்கு பொழுதுக்கு பேச கூட பேசலாம். உங்க கிழமைநாதனுக்கு புரிஞ்சுக்குங்க. அதுக்கு அதிபதி ஒருத்தர் இருக்கா யாருங்க? கிழமைநாதனுக்கு அதிபதி யாருங்க? கிழமைநாதனுக்கு அதிபதி ஒருத்தர் இருக்கா யாருங்க? குரு பகவான். கிழமைநாதனுக்கு அதிபதி யாருங்க? குரு பகவான். திதிக்கு அதிபதி யாருங்க? சுக்கிர பகவான். நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருங்க? செவ்வாய் பகவான். இந்த அதிபதி வச்சுதான் உங்க கட்டத்திலேயே பார்க்கணும். யார் பாக்குறா? லக்கணத்தை வச்சு பார்த்துட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கீங்களா? அதே மாதிரி யோகத்துக்கு அதிபதி யாருங்க? புதன் பகவான். கர்ணத்துக்கு அதிபதி யாருங்க? சனி பகவான். சனி பகவான் என்ன தத்துவங்க? காற்று தத்துவம்.
ஏன் காற்று ஏன் ஆயில் காற்று வச்சாங்க இங்க? காற்று இல்ல, அதைத்தான் சொல்லுவான், காயமே பொய்யடா வெறும் காற்றடைச்ச பையடா. இந்த காத்து உள்ள இல்லைன்னா இந்த உயிர் போயிருடா அப்படி சொல்றதுக்கு என்ன செஞ்சாங்க? அதாவது கர்ணம் தப்பினால் மரணம் சொன்னாங்க. சரிங்களா? கர்ணம் தப்பினால் மரணம். கர்ணம் என்னங்க? காற்று. இந்த காற்று உள்ள போற வரைக்கும் தான் இந்த உயிருக்கு மரியாதை, இந்த பேசுறதுக்கு மரியாதை, கேட்கறதுக்கு மரியாதை, இல்லைன்னா உயிருக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அதனாலதான் அந்த தத்துவத்தை சொல்லிட்டான், காயமே பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா. வெறும் காற்று தான் உள்ள இருக்குது. அந்த பிரபஞ்சத்தின் மூலம் ஒரு சக்தி காற்று மூலம் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுறதே காற்று தானே. இப்ப பேச்சு பேசுறோம்ல, நீ கேட்கறீங்களா? இதே இந்த உணர்வு எது மூலம் வருதுங்க? காற்று மூலம் தான் வருது. காற்று மூலம் தான் ஒரு பிரபஞ்ச சக்தி இயங்குது. நல்ல வச்சு புரிஞ்சுக்க. அதுக்கு தான் கடைசியா வச்சான். எத்தனாவது வச்சான்? 5ஆவதா வச்சான். 5ஆவது என்னங்க? பஞ்சபூதத்திலேயே 5ஆவது பூதம். நல்ல வச்சு புரியுங்க. ஏன் 5ஆவது வச்சிருக்கான்? 5ஆவது என்னங்க? முன்னோரு. 5ஆவது என்னங்க? முன்னோர்கள். நல்ல வச்சு புரிஞ்சுங்க. அதைத்தான் குலதெய்வம் சொல்றோம். சரிங்களா? அப்ப நீ உன் குலதெய்வம் எதுங்கப்பா? நீ என்ன காரணத்துல பிறந்தியோ அதாவே குலதெய்வம். எப்படிங்க? நீ என்ன காரணத்துல பிறந்தியோ அதான் உன் குலதெய்வம். புரிஞ்சுக்கங்க. உன் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு நீ உனக்கு முன்னோர்கள் சரி வர வாழ்ந்திருந்தா உன் குலதெய்வத்தை சொல்லுவாங்க. இதுல ரிஷப லக்கணக்காரங்க இஸ்திர லக்கணத்துல எவன் பிறந்தானோ அவனுக்கு குலதெய்வம் இல்லாம ஆடுவான். ரிஷப லக்கணம், சிம்ம லக்கணம், நல்ல வச்சு புரிஞ்சுக்கங்க. விருச்சக லக்கணம், கும்ப லக்கணம், இதெல்லாம் இஸ்திர லக்கணம், சிறலக்கணம். அந்த சிறலக்கணத்துல எவன் பிறந்தானோ அவன் குலதெய்வ ஈடுபாடு இருக்கலாம். அவனுக்கு குலதெய்வம் தெரியாம அலையுமா, இல்ல குலதெய்வம் இங்க இருந்து வேற பக்கம் மாத்தி வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு விஷயத்தை பயன்படுத்திட்டு இருப்பான். நல்ல வச்சு புரிஞ்சு. அந்த குலதெய்வ பிரச்சனை கொடுக்கறது இந்த லக்கணக்காரர்களும் மெயினா கொடுக்கும். நல்ல வச்சு புரிஞ்சுக்க. சரிங்களா? அப்ப அந்த விஷயம் அப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டுங்க. நீங்க இது மாதிரி பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நான் சொன்ன மாதிரி அந்த லைன்ல வாங்க, இதெல்லாம் எழுதிக்கங்க. எழுதிட்டு எது எது குறையா இருக்கோ அந்தந்த கோயிலுக்கு போங்க. நீங்க அதாவது ஜாதகத்தை பார்த்துட்டு அவர் சொன்ன பரிகாரம் 10 விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு நான் அதை போய் செஞ்சுட்டேன், இதை போய் செஞ்சுட்டேன், எனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு போய் அவன்கிட்ட நிக்கிறத விட உன் திதி என்னன்னு தெரிஞ்சிருக்கியா, உன் கரணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கியா, உன்னுடைய நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கியா, உன்னுடைய வாரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கியா, இதை நீ சரிபடி பாருங்க, நிச்சயம் நீ வெற்றி பெறுவ. சரிங்களா? அதுக்கு என்ன தோசை, அதுக்கு என்ன பரிகாரம் சிம்பிளா சொல்லி இருக்கிறேன், அதையும் பயன்படுத்திக்கங்க. கோயிலுக்கு போயிட்டுங்க. அதுக்கு அதிகாரம் என்னன்னு கோயில் கொடுத்துருப்பாங்க, அந்த கோயிலை கண்டுபிடிச்சு போங்க. சரிங்களா? இப்ப இந்த அதிபதி எல்லாம் சொன்னா பாத்தீங்களா, இந்த அதிபதி எல்லாம் நீங்க வச்சு பயன்படுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில எந்த வகையில குறையா இருந்தாலும் சரிப்படுத்துறதுக்கு நம்மள்கிட்ட இருக்குதுங்க மருத்துவம். சரிங்களா? நாமளே அது இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. எத்தனையோ ஜோதிடம் இருக்கு, எத்தனையோ ஜோதிடம் வந்துருச்சு. சரியா? எல்லாம் நிறைய விஷயத்துல ஜோதிடம் இருக்கு. சரிங்களா? ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆணிவேர் எதுங்க? இதுதான். பஞ்சாங்கத்துக்கே ஆணிவேர் எதுங்க? இப்ப நான் சொன்ன 5 தான். இல்லைன்னா பஞ்சாங்கமே இல்ல. நல்லா வச்சு போச்சு. பஞ்சாங்கம் இயங்கம்னா எதை வச்சு இயங்குங்க? இந்த 5 வச்சுதான் இயங்கும். சரிங்களா? இந்த 5க்குள்ள போகாம வேற யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆனா முன்னையெல்லாம் இதெல்லாம் சொல்லி நம்ம ஜோதிடம் பார்க்கல, இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு எடுத்துக்கல. நல்லா வச்சு போச்சுக்கு. யார் அதிக பேர் ஒரு விஷயத்தை பயன்படுத்துறாங்களோ அதுதான் ஜோதிடமா இருந்துச்சு. அதுக்கு அவங்களை குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவங்க கொடுத்தாங்க. இப்ப சார் முன்னாடி பேசிட்டு போறாரு, சுகநாடி ஒருத்தர் பேசினார்ல, அவரு அதாவது அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அவரு அதுல பண்ணிட்டு இருக்காரு, அவரு பயன்பட்டு இருக்காரு. நல்லா வச்சு பிடிச்சிருக்கு. இப்ப உங்களுக்கு யாருக்கா கேட்டா அது தெரியுமா? தெரியாது. இப்ப நான் சொல்ற விஷயத்த அவர்கிட்ட கேட்ட தெரியுமா? தெரியாது. நல்லா வச்சு புரிஞ்சுக்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் அது ஸ்பெஷலா இருக்கும். நிஜமா ஜோதிடத்துல நிறைய கலைகள், அதாவது ஜோதிடங்கிறது என்னங்க, மிக அற்புதமான கலைகள். சரிங்களா? ஏகப்பட்ட கலைகள் இருக்குது. நீ எந்த ஆங்கில பண்ணி சார் நீமராஜ் எப்படி பேசினாரு, எல்லாமே மண்டையாட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏதாவது மிஸ் ஆச்சா? மிஸ் ஆகாதுங்க. எப்படி ஆகும்? பிரபஞ்சத்துக்குள்ள தான் சொல்றாரு அவரு. நல்ல வச்சு புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விதியுமே ஒவ்வொரு பிரபஞ்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அர்த்தம் உண்டுங்க. என் விதியில தப்பானது அங்க சரியாகும், அங்க சரியானது இங்க தப்பாகும். இது மாதிரி விஷயங்கள் மாத்தி மாத்தி இருந்துட்டே தான் இருக்கும். அதனால எல்லா சோசியலுமே இப்ப அதிகம் வேணாங்க. விளக்கமாத்து சோசியல் ஜெயிக்கிறது இல்லையா? விளக்கமாத்து சோசியல் ஜெயிக்கிறது இல்லையா? போய் பார்த்துட்டு விளக்கமாத்து வச்சுட்டு 2 3 ஒத்தையா உனக்கு 2 வந்துருச்சியா, நீ மொபைல் தான் பிறக்கும் அப்படின்பா. புரிஞ்சுக்க. அது அதே மாதிரி பிறந்துடும். ஜெயிக்குதா ஜெயிக்கலீங்களா? அப்ப எல்லா விதியும் ஜெயிக்குங்க. நீங்க பெருசா என்ன சொல்ற, ஏதோ ஒண்ணு தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒண்ணு கையில பிடிங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. இந்த உலகத்துல நீங்க வெற்றி பெறுங்க. நான் சொல்றதான். சரிங்களா? நீங்க எதை பிடிச்சீங்களோ அதே வழியில போனீங்கன்னா நிச்சயமா வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அர்த்தம் விட்டுங்க. அதனால எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதாவது இன்னும் ஜோதிடத்தில் நிறைய கருத்துக்கள் கொடுக்கணும்னு ஆசைதான். சரிங்களா? எனக்கு நான் ரொம்ப தூரம் போகணும். சரிங்களா?
அதாவது எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் எதிர்பார்த்து வரல. வந்ததுக்காக அதாவது ஏதோ சார் பேசுங்க சார் கேட்டுட்டே இருந்தாரு. சரி ரைட்டு நம்மளும் வந்துட்டோம், திரும்பி கேட்கிறாரு ஏதோ ஒரு பேசுவோம் அப்படின்றதுக்காக தான் ஒரு 10 நிமிஷத்துல முடிவு பண்ணி தான் இந்த விஷயத்த நான் கொடுத்தேன். சரிங்களா? அதாவது மீண்டும் அடுத்த மீட்டிங்ல இருந்து கண்டிப்பாலுமே எப்பெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாரோ அப்பெல்லாம் நான் கண்டிப்பா வந்து பேசுவேன். சரிங்களா? அதாவது என்னுடைய போன் நம்பர் வந்து 9597034129. இதான் என்னுடைய போன் நம்பர். சரிங்களா? இப்ப இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிட்டு இந்த யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கிற வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, அன்பர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஜோதிட அன்பர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யார் என்ன கான்டாக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு அவங்க பேரு, டேட் ஆஃப் பர்த், டைம் இது எல்லாம் பதிவு பண்ணி எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுடைய என்ன கிழமை பிறந்திருக்காங்க, என்ன திதியில பிறந்திருக்காங்க, என்ன நட்சத்திரம் பிறந்திருக்காங்க, என்ன யோகத்துல பிறந்திருக்காங்க, என்ன கணத்துல பிறந்திருக்காங்கிறத எந்தவித காசு பைசா இல்லாம அவங்க தெரியப்படுத்த வேண்டும், இலவசமா தெரியப்படுத்துறேங்கிறத இந்த வராகி சக்தியில எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதுக்காக கண்டிப்பா அதை தெரியப்படுத்துவேன் அப்படிங்கிறத யாரா தான் இந்த கால் பண்ணி கேட்கலாம். கண்டிப்பாலுமே உங்களுடைய பேர் இதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல போடுங்க, நிச்சயமா தெரியப்படுத்துவேன். ஓகே, தேங்க்யூ.